Nunda. Now we are going to basic concepts. Like other science, economics also have a concept for explaining in next areas. So first we will see the one by one. What are the things and what are the basic words we should know while the study of economics. Goods and services. They are two different meanings, but together only a used to explain goods and services. Goods are tangible. We are able to see. We are able to touching that. பட் சர்வீசஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு சி. பெட்டர் எக்ஸாம்பிள், ஒரு பொருளை பார்க்குறோன்னா அது குட்ஸ் தொட்டு பார்க்க முடியும், எவ்வளோ வெயிட்டு சைஸ் என்னன்னு பார்க்கலாம். பட் சர்வீசஸ் வி காண்ட் ஏபிள் டு சி. ஒரு டாக்டர் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாருன்னா அந்த சுச்சுவேஷனில் அவரோட சர்வீஸ் என்னங்கிறத வி காண்ட் ஏபிள் டு சி. ஸோ சர்வீசஸ், while we will study economics, together only we are saying that goods and services because both are satisfying our wants. So together we are saying goods and services. So now we will see about the characteristics of services. Services are tangible, தொட்டு பார்க்க முடியும். Next பார்த்தீங்கன்னா physical dimension. Independently they are owners. There are some persons, it's a transferable. So you have to remember the four types: material, physical dimension, we can be transferable, and it has a value and exchange. சரியா, ஒரு காசை கொடுத்து கூட நம்மளால் அந்த பொருளை வாங்க முடியும். ஸோ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃப்ரீ குட்ஸ் அண்ட் எக்கனாமிக் குட்ஸ். ஃப்ரீ குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் நேச்சர் அண்ட் பேண்ட் இன் நேச்சர். ஸோ எக்ஸாம்பிள் வி ஹாவ் டு டேக் அ ஆண்ட்ஸ் அண்ட் சாங்ஷன். இப்போ காற்றும் வெயிலும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுக்கு விட்டமின் டி கிடச்சது. ப்ரேயரில் கொஞ்சம் நேரம் நிற்கிற விட்டமின் டி கிடைக்கும்னு ஃபீல் பண்ணுவோமா? கிடையாது. இட் இஸ் அவைலபிள் இன் நேச்சர் and available in plenty. That is called a free goods, but we are not giving to them any money. That is what free goods. So on the example you have to remember an air and sunshine. இது வந்து மேபி 1 மார்க்கில் வரலாம். அண்ட் இஸ் வேல்யூ இன் யூஸ் ஒன்லி, ஐ எம் நாட் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். இப்போ காற்றடிக்குது, நம்மளால் யூஸ் தான் பண்ண முடியும். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? கொஞ்சம் காற்றை பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை அம்மாக்கோ கொடுக்க முடியுமா? முடியாது. இட் ஹாஸ் வேல்யூ இன் யூஸ் ஒன்லி. ஸோ இது நம்ம யூஸ் தான் பண்ணிக்க முடியுமே தவிர எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர்: ஃப்ரீ குட்ஸ் அவைலபிள் இன் நேச்சர் அண்ட் பிளென்டி. சரியா? ஏர் அண்ட் சன்ஷைன் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வி ஆர் ஏபிள் டு யூஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்கனாமிக் குட்ஸ். ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபார் ஃப்ரீ குட்ஸ். இட் இஸ் இன்டான்ஜிபிள். சரியா? எக்கனாமிக் குட்ஸ் ஆர் இன்டான்ஜிபிள் அண்ட் ஹியர் ஏபிள் டு யூஸ். சரியா? ஸோ வேல்யூ இன் யூஸ் ஒன்லி, நாட் வேல்யூ இன் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி. ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கிறோம், ஸோ அந்த பொருளுக்கு காசு கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக கிடைக்கிறதெல்லாம் ஃப்ரீ குட்ஸ், காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் எக்கனாமிக் குட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் குட்ஸ், ப்ரைவேட் குட்ஸ். ஸோ பப்ளிக் குட்ஸ் இஸ் நத்திங் பட் எ குட் இஸ் அவைலபிள் டு எவ்ரி ஒன் டு கன்சியூம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பஸ்ஸு வருதுன்னு வச்சுக்கோ, எல்லாருமே தான் அந்த பஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இது வந்து பப்ளிக் குட்ஸு. பட் ப்ரைவேட் குட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி எ சிங்கிள் கன்சியூமர். ஸோ அவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ தட் இஸ் அ ப்ரைவேட் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் டைமில் உன்னோட ஒரு பேரா எழுதிட்டுருக்கு, அது ப்ரைவேட் குட்ஸாக பப்ளிக் குட்ஸாக ப்ரைவேட்டாக? ஸோ அது உன்னுடைய பேனா அப்படிங்கிறது உன்னுடைய இது, அப்போ அது வந்து ப்ரைவேட் குட்ஸ். ஸோ அதே சமயம் காமனாக ஒரு கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அது பப்ளிக் குட்ஸ். சரியா? ஸோ பப்ளிக் குட்ஸ் இஸ் அ குட்ஸ் தட் இஸ் அவைலபிள் டு எவ்ரி ஒன் ஃபார் கன்சியூமிங். எல்லாருக்குமே அந்த பப்ளிக் குட்ஸுன்றது கிடைக்கும். ஸோ பப்ளிக் ரோடு, பார்க், இதெல்லாம் பப்ளிக் குட்ஸ். இப்போ ப்ரைவேட் குட்ஸ் அப்படிங்கிறது இப்போ காரு, 2 வீலர், இதெல்லாம் ஒருத்தருடைய பர்சனல் இல்லையா? ஸோ அது வந்து ப்ரைவேட் குட்ஸ். சரியா? Yes, next one is a consumer goods and capital goods. Consumer goods is nothing but if goods satisfy the need of consumer directly, then it is called consumer goods. சரியா? ஸோ நம்மளுடைய தேவையை டைரெக்டாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு சொன்னால் அது கன்சியூமர் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு ஒரு காஃபி வேணும்னு வச்சுக்கோ, காஃபி ஆர்டர் பண்ணுறோம், ஏதாவது கடையில் போய் காஃபி கேட்குறோம் அப்படின்னா காஃபியாக கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? குடிச்சிடும். அது பேர் கன்சியூமர் குட்ஸ். இப்போ அப்படி இல்லாமல் பெரிய ஹோட்டல்ஸில் பண்ணுறாப்புல தனித்தனியாக டிகாஷன் தனியாக, சுகர் தனியாக, மில்க் தனியாக கொடுக்குறாங்கன்னா அது கேபிட்டல் குட்ஸ். சரியா? ஸோ கேபிட்டல் குட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ். ஸோ யூ மே பி எக்ஸ்பெக்டட் ஃபார் திஸ் ஒன் வேர்ட்ஸ்.
ஸோ ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் எ கன்சூமர் குட்ஸ். ஸோ இப்போ வந்து காருங்கிறது கன்சூமர் குட்ஸ். இப்போ நமக்கு ஒரு டூ வீலர் வேணும் அப்படின்னா கன்சூமர் குட்ஸ். ஸோ அந்த டூ வீலருக்கு தேவையான மெஷினு என்ஜின் இதெல்லாம் தயாரித்து ஒருத்தவங்க கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அது கேபிட்டல் குட்ஸ். ஸோ ஃப்ரீ குட்ஸ் ஈஸியாக கிடைக்கிறது, பணம் கொடுத்தா எக்கனாமிக் குட்ஸ். பப்ளிக் குட்ஸ்னால் எல்லாருக்கும் பொதுவானது. ப்ரைவேட் குட்ஸ்னால் ஒரு தனி இண்டிவிஜுவல் பர்சனோடது. ஸோ நம்மளுடைய தேவை உடனே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கன்சூமர் குட்ஸ். இல்லை ரா மெட்டீரியல் மாதிரி இருக்குன்னா அது ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பெரிஷியல் குட்ஸ். சரி, இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன் கேளு. ஃப்ரீ குட்ஸ்னால் ஈஸியாக கிடைக்கிறது, பணம் கொடுத்தா எக்கனாமிக் குட்ஸ். பப்ளிக் குட்ஸ்னால் எல்லாருக்கும் பொதுவானது. ப்ரைவேட் குட்ஸ்னால் தனி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடது. நம்மளுடைய தேவை உடனே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கன்சூமர் குட்ஸ். இல்லை ரா மெட்டீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னா அது ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ். ஞாபகம் வச்சுக்கூட. நெக்ஸ்ட் ஒன் பெரிஷபிள் குட்ஸ் அண்ட் டியூரபிள் குட்ஸ். Perishable goods are, it has only a short lives. சரியா? ஸோ இப்போ வந்து காய்கறி, பூ, ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 days வந்து என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆயிரும், கெட்டு போகக்கூடியது, அழுகக்கூடிய பொருட்கள். ஸோ அந்த மாதிரி அழுகக்கூடிய பொருட்களுக்கு பேர் தான் பெரிஷபிள் குட்ஸ். டியூரபிள் குட்ஸ் again and again we have to use அப்படின்னா அது வந்து டியூரபிள் குட்ஸ். எக்ஸாம்பிள் சேர், டேபிள் இதெல்லாம் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறோமா? கிடையாது. எகெயின் அண்ட் எகெயின் வருஷ கணக்காக வச்சுப்போம். ஸோ தட் இஸ் கால், அதாவது லாங் லாஸ்டிங் பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் டியூரபிள் குட்ஸ். நெக்ஸ்ட்டு பாரு சர்வீசஸ். சர்வீசஸ் ஆர் இன்டான்ஜிபிள். இப்போ ஒரு கம்பெனியோடைய பிராண்ட் இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ பீரோவில் என்ன பீரோ வாங்கணும் பார்த்தா காட்ரேஜ்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனியோட குட்வில், அதாவது இட் இஸ் இன்டான்ஜிபிள். ஹெட்ரோஜீனியஸ், இட் இஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் பிளேஸ். ஸோ டாக்டர்னால் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டாக்டரோட சர்வீஸும் இன்னொரு டாக்டரோட சர்வீஸும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. heterogeneous and inseparable from the hackers. So we aren't able to separate from the laborer. It is a perishable. ஸோ சர்வீஸ், இப்போ நம்மக்கிட்ட கிரிக்கெட் மேட்சோடைய டிக்கெட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி விற்றா தான் அதுக்கு காசு. இது இன்றைக்கி நம்ம பார்த்தா தான் அது யூஸ்ஃபுல். அது கையிலேயே வச்சுட்டு நாளைக்கு வரைக்கும் வச்சுருந்தேன்னா அதுக்கு யூஸ் இருக்கா? கிடையாது. இட் இஸ் காட் இஸ் அ பெரிஷபிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட்டு கான்செப்ட் இஸ் யூட்டிலிட்டி. ஸோ பேசிக் கான்செப்டில் நீ பார்த்துருப்ப குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு. டைப்ஸ் ஆஃப் குட்ஸ், ஃப்ரீ குட்ஸ், எக்கனாமிக்ஸ் குட்ஸ், ப்ரைவேட் குட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்ப. பெரிஷபிள் அண்ட் டியூரபிள். நவ் வி ஆர் கோயிங் டு சி யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி அப்படின்னா யூஸ்ஃபுல்னஸ்டா, அவ்வளோதான். சரியா? இன் ஜென்ரல் யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் யூட்டிலிட்டி. பட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் யூட்டிலிட்டி இஸ் நத்திங் பட் வாட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் அ கமாடிட்டி. ஒரு பொருள் நம்மளுடைய வாண்ட்டை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ தட் இஸ் கால்டு யூட்டிலிட்டி. ஸோ இப்போ ஒரு கிளாஸ் டைமில் உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன், பென் இல்லைன்னா ஃப்ரெண்ட்கிட்ட வாங்கி எழுதுகிறேன். அதே எக்ஸாம் டைமில் அது போல் பென் கிடைக்குமா? என்ன பண்ணுவேன்? அப்போது எக்ஸாம் டைமில் கிடைக்காது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உன்னுடைய வாண்ட் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ தட் இஸ் கால்ட் அட் வாண்ட்ஸ் ஆர் யூட்டிலிட்டி. ஸோ யூட்டிலிட்டி இஸ் நத்திங் பட் வாண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் அ கமாடிட்டி. I remember it is important for a 1 mark question. What do you mean by utility da? Yes, want satisfy a power of a commodity. Book la eludhi vechuko. Next we have to go into the kinds of characteristics of utility. Utility is the ideological concept. Utility அப்படிங்கிறது நம்மளுடைய மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்து தான். சரியா? ஒரு கன்சியூமருடைய மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்து தான். தட் இஸ் வாட் சைக்கலாஜிக்கலி இன் நேச்சர். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்பா கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா இப்போ உனக்கு அந்த சமயத்தில் உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதே காலையில் நீ வீட்டில் படிக்கலை அப்படின்னு உன்னை வந்து எல்லாம் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் பாவமாக இருக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் கூப்பிட்டு போகிறான்னு வச்சுக்கவே, அந்த நேரத்தில் அந்த ஐஸ்கிரீம் உனக்கு வந்து ரொம்ப அதிகளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? இருக்காது. காலையில் வாங்கின அந்த கோவம் திட்டு தான் அடிக்க ஆபத்தில் இருக்கும். ஸோ யூட்டிலிட்டி இஸ் a psychological, சரியா? psychological image. ஸோ செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். ஸோ அந்த அளவு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது நாட் யூஸ்ஃபுல்னஸாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்மோக்கர்ஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ டிரைவ்ட் சம் யூட்டிலிட்டி பட் தே ஆர் நாட், இட் இஸ் அஃபெக்ட் சம் ஹெல்த். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாரு, யூட்டிலிட்டி இஸ் நாட் த சேம் அஸ் ப்ளஷர். ஓகே,
இப்போ எல்லாமே ஒரே ப்ளஷராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மெடிசன் போட்டுக்கிறோம், ஆனால் மெடிசன் வந்து எத்தனை பேர் சந்தோஷமாக போட்டுக்கிறோம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மாலாம் பெரியவங்கலாம் பாருங்கள், ஐயோ இந்த மாத்திரை வேறு சாப்பிடணுமே அப்படின்னு புலம்பிட்டு தான் போடுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் கிவ் அ ப்ளஷர் அண்ட் ஃபர்ஸ்ட் utility is a personal and relative and it intensity of human wants and it's a subjective concept. Always it says that a subjective concept hereafter. So subject is nothing but cannot be measured or cannot be numerical of time. மெஷர் பண்ணவே முடியாது, அதுக்கு பேர் சப்ஜெக்டிவ். சரியா? இப்போ எக்ஸாமில் நீ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னா அதை மெஷர் பண்ண முடியும், ஆனால் மெஷர் பண்ண முடியாததுக்கு பேர் சப்ஜெக்டிவ் கான்செப்ட். And next one, utility is no ethical or moral significance. So what are the characteristics of utility? Psychological, not equivalent to usefulness, not seamless present, personal, relative, subjective concept, ethical or moral. You have to just remember. சரியா? And next we are going to the types of utility. Actually there are 6 types of utility. One is form utility. Form utility is nothing but when one form of a commodity is changed into another form in derived for more utility. For example, if you having a good, ஸோ உங்கள் வீட்லேயே வந்து வுட்டு இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஸோ இப்போது மரம் கட் பண்ணுறாங்கன்னா அந்த வுட்டு வந்து அப்படியே இருக்குது அப்படிங்கன்னா இட் இஸ் அ ஒன்லி சர்டன் யூட்டிலிட்டி. ஸோ அதே வுட்டு ஒரு டேபிள் ஒரு சேராக மாறுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிரைவ்டு மோர் யூட்டிலிட்டி. ஸோ ஒரு காட்டனே இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறும் பஞ்சாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ கம்மி தான். இதை காட்டன் க்ளோத்தாக சேஞ்ச் ஆகும்போது இட் இஸ் மோர் யூட்டிலிட்டி, தட் இஸ் கால்ட் அ ஃபார்ம் யூட்டிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டைம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது இட் வேரியஸ் ஃப்ரம் டைம் டு டைம். சரியா? ஸோ இது வந்து இப்போ ஒரு மூவிக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, ரொம்ப போரிங்காக ஒரு மூவியாக இருக்குதுன்னு வச்சுக்கோவேன். ஆனால் நீ என்ன பண்ணுவ, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறனால என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதே மூவி உன் பேரண்ட்ஸோடு போகும்போது என்ஜாய் பண்ணுவியா? பண்ணவே மாட்டேன், அமைதியாக உட்காந்துருப்போம். ஸோ டைம் டு டைம் யூ வேரி, யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இஸ் வேரி. சிமிலர்லி சம் பிளேஸ் டு பிளேஸ் வேரி. நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பேன், ரேஷன் அரிசி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, கேரளாவில் எத்தனை பேர் அதனால் கைது பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த ரைஸோட ப்ரைஸ் குறைவாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ பொசசிவ் யூட்டிலிட்டி. வேன் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ஸ்டேட்ஸ் இட்ஸ் அ பொசசிவ் யூட்டிலிட்டி. சரியா? ஸோ தட் இஸ் வாட் பிளேஸ் யூட்டிலிட்டி. ஆர் பெட்டர் எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு சம்மர் சீசனில் வந்து இங்கே வந்து ஹில் ஸ்டேஷன் போகிற அப்படின்னா அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணுவ, அதே காட்டன் கிளாத்ஸ் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கிளாத்ஸும் மாற்றிக்கிறோம். ஸோ தட் இஸ் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்வீஸ் யூட்டிலிட்டி. இது வந்து டாக்டர்ஸுடைய சர்வீஸு, லாயர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம், சர்வீஸ் யூட்டிலிட்டி. அடுத்து பொசிஷன் யூட்டிலிட்டி. இப்போ புக் செல்லர் இருக்கார், அவர் கடையில் நிறைய புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கிடையாது. உனக்கு சேல்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கால்ட் அ பொசசிவ் யூட்டிலிட்டி. ஸோ பொசசிவ் யூட்டிலிட்டி. ஸோ அதே சமயம் அந்த புக்கை நீ படிக்கும்போது தான் உன்னோட யூட்டிலிட்டி. அண்ட் நாலேஜ் யூட்டிலிட்டி. இட் இஸ் யூட்டிலிட்டி டிரைவ்டு பை ஹேவிங் நாலேஜ் ஆஃப் அ பர்டிகுலர் திங். ஓகே, ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன ஆப்ஜெக்ட். ஸோ புதுசாக மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி கன்சூமருக்கு போய் அது ரீச் ஆகுது, ஒன்லி த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்டு. இப்போ நம்மளாம் அட்வர்டைஸ்மெண்ட் போகும்போது நம்மளோட டைமிங்ஸ் எல்லாம் போடுறாங்க, அடுத்த ப்ரோக்ராமுக்காக டைமிங் போடுவாங்க. அப்போ நீ நோட் பண்ணிப்பார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு. ஸோ அந்த கொடுக்கக்கூடிய மினிட்ஸ்க்குள்ளே அவன் சொல்ல வர அத்தனை இன்ஃபர்மேஷனுமே அந்த மினிட்குள்ளேயோ அந்த செகண்ட்குள்ளேயோ கன்சியூமருக்கு அவன் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அந்த தட் இஸ் வாட் நாலேஜ் யூட்டிலிட்டி. ஸோ டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி யூ மே பி எக்ஸ்பெக்டட் ஃபார் அ 3 மார்க் ஆர் 2 மார்க். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி? ஃபார்ம், டைம், பிளேஸ், பொசிஷிவ் அண்ட் நாலேஜ் யூட்டிலிட்டி. சரியா? ஏற்கனவே நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வேறு என்ன பார்த்தோம் அதில் அப்படின்னா டெஃபினேஷன், வெல்ஃபேர், ஸ்கார்சிட்டி அண்ட் க்ரோத் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னு கேட்டால் தெரிஞ்சுக்கணும், ஆடம் ஸ்மித்னு சொல்லணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டின்றது உனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் வரணும். பிளேஸு, டைம், பொசிசிவ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது பேசிக் ப்ரைஸ். சரியா? இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது.
that is called a value of the particular product. ஒரு பொருளோட மதிப்பை நம்ம பணத்தினால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைஸ். A value of commodity in expression the terms of money. எக்ஸாம்பிள், நீ ஒரு வாட்ச் வாங்கி கட்டிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ. ஸ்கூலுக்கு உன் ஃப்ரெண்டு கேட்குறேன் எவ்வளோ கடை வாங்கினேன், நீ ஒரு 600க்கு வாங்கியிருக்கேன்னு நீ சொன்னோடனே அவன்டா 300 இந்த வாட்சை போய் நீ என்னடா 600 வாங்கியிருக்கேன்னு சொன்னான்னு வச்சுக்கோ. அப்போது we are measuring the value of the watch in the terms of money. 300 தான் அதோடைய worth getting from a 600 is not அப்படின்னு கேட்கும்போது that is price. சரியா? ஸோ ப்ரைஸ்னா என்னது? யூ மே பி எக்ஸ்பெக்டட் ஃபார் one word. The what is price? Value of a commodity is expressed in terms of money. பணத்தினால் ஒரு பொருளை மதிப்பை நம்ம சொல்கிறோம். that is called a price. So that they are fixing the price in the market. The practice is fixed by a demand for supply of the product. ஓகே, ஒரு பொருளுக்கு டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ அதோட சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், we can take a ஹாரி பாட்டர் புக். ஹாரி பாட்டரோட புக்கு ஒரு சமயத்தில் ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்தவங்களால் அந்த புக்கை வந்து சப்ளை பண்ண முடியல. ஸோ தேர் வில் பி an increase in price. ஸோ ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் பை த forces of demand for and supply of the product, and this price determines what good we produce and what quantities and how the goods are to be produced. So in this point you should remember only 3 points. The one is value of a commodity is expressed in terms of money. Price is fixed by demand for supply of the product. It's also determined what to produce in quantities and how the goods be produced. Second one is a market. Market, usually we have to say in the market is nothing but where the commodities are bought and sold. ஸோ ஒரு இடத்துல பொருளை வாங்குறது விற்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட். விற்பனையும் வாங்குதலும் தான் அந்த இடத்துல இருக்குது. பட் இன் எக்கனாமிக்ஸ் இட்ஸ் ரெஃபரன்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்டர் இன்டு எ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுது. ஒரு பையரும் செல்லரும் ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க வித் த ப்ரைஸ் லெவல். ஸோ இந்த இடத்துல பார்ட்டர் சிஸ்டம்ன்றது கிடையாது, பொருளை கொடுத்துட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி தான் வரும். தட் இஸ் கால்ட் அ மார்க்கெட். சரியா? காஸ்ட். Cost is nothing but expenses incurred by the producer. சரியா? ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ செலவாகுதோ, ஸோ தட் இஸ் கால்ட் as expenses. காஸ்ட். சரியா? ஸோ காஸ்ட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பென்சஸ் incurred by the producers. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஆர் மேக்கிங் அ ஒரு டூ வீலர் வந்து நீ பண்ணுறேன்னு வைய, அதுக்கு வேண்டிய ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும். ஸோ இன்ஜினு, ஹேண்டில் பாரு, நல்லா இருக்கக்கூடிய சீட்டோட கெப்பாசிட்டி, மாடலாக பண்ணணும். ஸோ அப்போ இது எல்லாம் வாங்குறதுக்கு வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்பென்சிவ் யூ இன்ட்டு பையிங் ஆல் திஸ் ரா மெட்டீரியல், தட் இஸ் கால்டு காஸ்ட். சரியா? ஸோ காஸ்ட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பென்சிவ் இன்கம் பை த ப்ரொடியூசர். இஃப் ப்ரொடியூசர் கெட்ஸ் அன் இன்கம், தட் இஸ் கால்ட் அஸ் இன் ரெவன்யூ. So next concept. So revenue is nothing but expense incurred by the producer. Income received by the producer. ஸோ ஒரு பொருளை சேல் பண்ணும்போது அதுலேருந்து அவருக்கு என்ன இன்கம் கிடைக்குதுன்னு பார்த்தா தட் இஸ் ரெவன்யூ. இப்போ அந்த டூ வீலர் வந்து ஒரு 2000 rupeesக்கு நீ ரெடி பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ்க்கு வாங்குகிற ரா மெட்டீரியல் மட்டும். ஆனால் அதை நீ சேல் பண்ணும்போது 2000க்கே சேல் பண்ணுவோமா? கிடையாது. இட் மே பி ஹை காஸ்ட். ஸோ ஒரு 8000 rupees இல்லை 9000 rupeesக்கு விற்போம். ஸோ வாட் இஸ் இன்கம் யூ derived ஃப்ரம் தட் சேல்? ஸோ தட் இஸ் கால்ட் as a revenue. So and is calculated as price into price of a commodity into quantity. That is called total revenue. So and the next concept is equilibrium. Equilibrium is nothing but equal. நீ ஞாபகம் வச்சுக்கோடா. ஸோ equilibrium அப்படிங்கிறது equal the demand for and the supply of a commodity. ஒரு பொருளோட டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, both the demand and supply meet at a particular point. That point is called as a equilibrium. சரியா? டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கிறது. சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்துட்டு டிமாண்ட் கர்வ் இஸ் ஒய் இட்ஸ் அ ஸ்லோப்பிங் கர்வ். ரிமெம்பர் ஆல்வேஸ் டிமாண்ட் கர்வ் இஸ் அ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். டிமாண்ட் கர்வ் எப்போயுமே எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வில் இருக்கும். சப்ளை கர்வ் எப்போயுமே எப்படி இருக்கும்? அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வில் இருக்கும். ஸோ டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது பற்றி அந்த பாயிண்டில் தட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஓகே. ஸோ இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுங்கும் போது கன்சியூமர்ஸுக்கும் ஈக்குலிபிரியம் இருக்கணும். கன்சியூமர் இஸ் நத்திங் பட்
the person who was buying a product, கன்சூமருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கும் செல் பண்ணுறவருக்கும் இருக்கணும். ஸோ வீட்டு பக்கத்துலேயே காய்கறி வேண்டி வரும். ஸோ அம்மா அந்த இடத்துல வந்து கன்சியூமர், சரியா, விற்கிறவன் ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூசர் இப்போ ஒரு ரேட்டு சொல்லுவோம், 1 கிலோ 40 ரூபா சொல்கிறான்னு வச்சுக்க, சொன்ன விலைக்கு அம்மா வாங்க மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணி 35 ரூபா 30 ரூபா அப்படின்னு கேட்குறோம். ஸோ கன்சியூமர் அந்த பையர், இந்த 2 பேருமே ஒரு வேலைக்கு சரி எடுத்துக்கோங்கக்கா, ஒரு 30 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க, 35 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க, 2 பேருமே சாட்டிஸ்ஃபைடு ஆகக்கூடிய அந்த இடம் தான் ஈக்குவலிபிரியம். சரியா? ஸோ கன்சியூமர் அண்ட் செல்லர் maximum their satisfactions, but the producers equilibrium maximum profit. consumer எப்பொழுதுமே என்ன நினைப்போம், maximum satisfaction வேணும்னு நினைப்போம், producer maximum profit வேணும்னு நினைப்பான். So there are 3 kinds of equilibrium. One is the static equilibrium and another one is particular and general equilibrium. Static equilibrium is nothing but it is based on constant prices. ஓகே, கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், இன்கம், டெக்னாலஜி இதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறது தான் ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். வேர் வி ஆர் டேக்கன் அஸ் அ சிங்கிள் வேரியபிள், தட் இஸ் கால்டு பர்டிகுலர் ஈக்குவலிபிரியம். ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவலிபிரியம் கால்குலேட் பண்ணும்போது பர்டிகுலர் ஈக்குவலிபிரியம். ஸோ இட்ஸ் அ நியூமரஸ் வேரியபிள் தட் இஸ் கால்டு அஸ் ஜென்ரல் ஈக்குவலிபிரியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ income. So income already you have. Income is nothing but income received by the producer. So there are 2 kinds of income you have to remember. One is a nominal income and real income. So nominal income is nothing but what we are getting in terms of coins and currencies in your hand. So that is called as a nominal income. That is also called money income. ஸோ நம்ம கையில் காசாக வாங்குறதுக்கு பேர் நாமினல் இன்கம். ஸோ ரியல் இன்கம் இஸ் நத்திங் பட் பர்ச்சேஸ் பவர் ஆஃப் இன்கம். ஸோ இன்கம்னால நம்ம என்ன வாங்க முடியும் அப்படிங்கிறது பெட்டர் எக்ஸாம்பிள் கேம். இஃப் யூ வாண்ட் அ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் யர் ரன்னிங் ரேஸ். ஸோ இப்போ வந்து ரன்னிங் ரேஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 lakh rupeesன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அது ஒரே நாளில் சொன்னால் என்றைக்கு ரன்னிங் ரேஸோ அன்றைக்கி போய் ஒரு நாள் வாங்க முடியுமா? முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை மார்னிங் எழுந்திரிச்சிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடைய இது பண்ணுறது கம்மி பண்ணியிருப்பேன், உன்னோட ஃபுட்டு சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணினா தான் உன்னால் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்து வாங்க முடியும். ஸோ அப்போ ப்ரைஸை நீ ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸை கேஷ் அவார்டாக நீ வாங்குறது தான் தட் இஸ் கால்டு நாமினல் இன்கம். ஆனால் அதை வாங்குறதுக்கு நீ நிறைய பெயின் ப்ளஷர் யூ டிரைவ்டு ஃப்ரம் தட் ஒர்க், யூ நோ தட் இஸ் கால்டு ரியல் இன்கம். சரியா? ஸோ அதர் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் கெட் அ ஃபர்ஸ்ட் மார்க் இன் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் இல்லாததுனால நீ என்ன பண்ணியிருப்போம், நம்ம லதாஜிக்காக இருந்துட்டோம். இதுவே இருக்குது அப்படின்னு சொன்னால் டாப்பருக்கு ப்ரைஸ் கேஷ் அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்தில் படிச்சுட்டா நீ அதை வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ அந்த 1 year நீ என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், நல்லா படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும், டீச்சர்ஸ் சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா இது டெஸ்ட் எழுதி பார்க்குறது. ஸோ அந்த சமயத்தில் நீ வாங்கக்கூடிய கேஷ் அவார்ட் இஸ் கால்டு நாமினல் இன்கம். ஸோ ஆனால் அதுக்கு உண்டான பெயின் அண்ட் ப்ளஷர் யூ டிரைவ் ஃப்ரம் தட் ஒர்க்னா, ஸோ தட் இஸ் கால்டு அஸ் எ ரியல் இன்கம், தட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ டுடே வி ஆர் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்து ரெசிடென்ட் ஆஃப் ப்ரைஸ், market, exchange of goods and price. Cost is nothing but expense incurred by the producer, and revenue is income received by the producer. How do you calculate this? Price into quantity. So equilibrium, where demand and supply meet at a particular point, that point is called a equilibrium. So what are the 2 kinds of income? Nominal income, real income. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கூடா, நடத்தினதோடு மட்டும் இல்லாமல் புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. எது டவுட்னா கால் பண்ணி கேளு. ஓகே, தேங்க்யூடா.